கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மல்லிகா டாக்டர் சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி உன் மாப்பிளைக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. என் ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி வேலை செஞ்ச நர்ஸை கூட்டிட்டு வந்து சாமர்த்தியமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உண்மையை சொல்ற மாயா மகேஷை பத்தி எனக்கு தெரியுங்கிற உண்மைவான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. ஆமாங்கிறாங்க மல்லிகா. சரி விடு, என்னைக்கு இருந்தாலும் மாப்பிளைக்கு எல்லா உண்மையும் தெரியத்தானே போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சதுனால என்ன தப்புங்கிறாங்க. ஆமா சாமுண்டேஸ்வரி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. மண்டபத்துல இருந்த மகேஷ் எப்படி காணாம போனா? அவன் எங்கேயும் காணாம தொலைஞ்செல்லாம் போகல, என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அவன் மண்டபத்தில் இருந்தான்னா ரேவதி எப்படி கார்த்தியை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்குவான்? அதனால தான் மகேஷை அந்த டைமில் பார்த்து தூக்கிட்டேன். ஏன் சாமுண்டீஸ்வரி, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சதில்ல, அந்த மகேஷ் பொறுக்கி எவ்வளோ ஒரு கேவலமானவனு அவனை கூட்டிகிட்டு போய் ரேவதி முன்னாடி சொல்லி நிரூபிக்க வேண்டியதானே நீ. ரேவதிக்கு உண்மையிலையும் மாப்பிள்ளை மேலேயும் இருக்கிற கோபம் தனிஞ்சு டிரைவர் மேலே கூட சேர்ந்து வர்றதுக்கான நல்ல சந்தர்ப்பம் அல்லவா? நீ அப்படி செஞ்சிருக்கலாமான்னு மல்லிகா கேட்குறாங்க. மல்லிகா, நீ நினைக்கிற மாதிரி அந்த ராஸ்கலை ரேவதி முன்னாடி கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல சொன்னாலும் இப்போதைக்கு ரேவதி நம்ப மாட்டா. மிரட்டி கூட்டிகிட்டு வந்து சொல்ல வச்சது என்னோட பிளான்னு தான் நினைப்பாங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்குறாங்க மல்லிகா. ஒரு 4-5 நாள் போகட்டும், ரேவதியோட மனசில் இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிரும். அதுக்கப்புறமா மகேஷ் மாயாவை கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்ல வச்சிடுவேன். எல்லா உண்மையும் தெரியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எப்படியோ சாமுண்டீஸ்வரி, ரேவதியும் வீட்டு மாப்பிள்ளையும் 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க மல்லிகா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க. சரி சரி, எப்படியோ நல்ல விதமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மல்லிகா ஃபோனை கட் பண்ணுறாங்க. சந்திரா தனியாக வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணனதும் என்ன மேடம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், மகேஷை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சுதாங்கிறாங்க. இல்லை மேடம், இது வரைக்கும் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேங்கிறாங்க. என்ன மாயா இது புதிராகவே இருக்குது? மகேஷும் மண்டபத்தில் இருந்தவன் திடீர்னு எப்படி காணாமல் போனான்? சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருந்தாலும் திரும்பி வர வேண்டாமான்னு சந்திரா சொல்ல, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மகேஷ் ஒன்றும் காணாம எல்லாம் போகல. ஒன்று உங்க அக்கா தான் கடத்தி வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த டிரைவர் பையன் தான் கடத்தி வச்சிருப்பான். இவங்க 2 பேரும் கடத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மாயா. ஆமாமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது மாயா. அவங்க 2 பேர்த்துல யார் கடத்தி வச்சிருந்தாலும் இப்பதான் கல்யாணம் முடிச்சது, அப்புறம் அவனை விட்டுருக்க வேண்டியதானே? இன்னும் ஏன் அவன் வரலன்னு சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க. ஆமாங்க, இங்க பாருங்க, உங்க அக்கா சரியான பொம்பளை இல்ல. என்னைய சாதாரணமான ஒன்று நினைச்சிட்டாங்க. மகேஷ் மட்டும் திரும்ப வரல, உங்க அக்காவை நான் சும்மா விட மாட்டேன். மாயா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனை யார் கடத்தி வச்சிருந்தாலும் அவன் கூடிய சீக்கிரம் வந்துடுவான் பாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரேவதிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எங்க அக்கா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. எங்க இதுக்கு ரேவதி எப்படிங்க ஒத்துக்கிட்டா? ரேவதி பேசாம அமைதியாவா இருந்தான்னு கேக்குறாங்க மாயா. அவ எப்படி ஒத்துக்குவா? பிடிக்காத கல்யாணம் ஆச்சே. எங்க அக்கா தான் பிடிவாதமா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரேவதி மனசும் மாறிடும். என்னங்க பண்ணலாங்கிறாங்க மாயா. சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணுங்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க மாயா. நீ உடனே ரேவதிக்கு போன பண்ணு. மகேஷை பத்தி ரேவதி கிட்ட பேசினேன்னா தான் ரேவதி டிஸ்டர்ப் ஆவான். சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஒத்துக்க மாட்டா. பேசு பேசு, உடனே பேசுங்கிறாங்க சந்திரா. சரி, இப்பவே பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டு ரேவதிக்கு போன் பண்றாங்க மாயா. சந்திரா யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த டிரைவர் பயலுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க விடவே கூடாது. இப்படி அதான் தேன ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திரா. மாயாவோட போன் காலை பார்த்ததும், அக்கா நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன். மகேஷ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேக்குறாங்க ரேவதி. இல்ல ரேவதி, மகேஷ் உன்னை காதலிச்சு தவிர அவ வேற எந்த தப்புமே பண்ணலையே. ஆனா உங்க வீட்டு டிரைவர் மகேஷை கடத்திக்கிட்டு போய் அவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. உயிரோட இருக்கானா இல்ல ஏதாவது பண்ணிட்டானான்னு வேற எனக்கு தெரியலையே ரேவதி. அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மகேஷ்க்கு ஒன்றும் ஆயிருக்காது, பயப்படாதீங்கிறாங்க ரேவதி. சரி சரி, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா? ஏக்கா என்ன உதவி சொல்லுங்க, நான் செய்யறேங்கிறாங்க ரேவதி. அந்த டிரைவர் பையன் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கான், அவனை விட்டுற சொல்லு. நாங்க 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கிறோங்கிறாங்க மாயா. ஒட்டு உறவு இல்லாமையே நாங்க தனிச்சு போயிடுறோங்கிறாங்க. அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ரேவதி கேட்கும். ஆமா, நீங்க வசதி படைச்சுவீங்க, நீங்க நினைச்சா எதுவும் நடக்கும். உங்க முன்னாடி எல்லாம் நாங்க எதிர்த்து நிக்க முடியுமா? டிரைவர் கிட்ட சொல்லி எப்படியாவது மகேஷை விட்டுற சொல்லுன்னு கேக்குறாங்க. அக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா, மகேஷ்க்கு எதுவும் ஆயிடாது, பயப்படாதீங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நீ தான் இப்படி தைரியமா சொல்ற, ஆனா மகேஷ் கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் தான். சரி, போனை வச்சிடுறேன்ட்டு மாயா போனை வைக்கவும் சாமுண்டீஸ்வரி ரூம்குள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்க கார்த்தி வந்ததும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறாங்க. பேசு கேளு அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா, மகேஷ் மாயாவை பத்தின விஷயம் எல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கவும் தெரியுங்கிறாங்க. மேடம், அப்ப மகேஷ் மாயாவுக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கல்யாணத்து வரைக்கும் ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரேவதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அவளே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லியிருப்பா. மல்லிகா டாக்டர்கிட்டயும் உண்மையை சொல்ல சொன்னபோது அப்பவும் உங்க மல்லிகா டாக்டர்கிட்ட நீங்க எதுவும் உண்மையை சொல்ல வேண்டான்னு வேற நீங்க சத்தியம் வாங்கிட்டீங்க. நீங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கார்த்தி கேட்குறாங்க. ராஜா, நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா ரேவதி என்ன பண்ணியிருப்பா தெரியுமா? வாழ்நாள் முழுக்க சேரக்கூடாதுன்னு நான் ஒதுக்கி வச்சிருக்கேனே அந்த ராஜ சேதுபதி, அவன் பேரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பான். மகேஷை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கிழவியோட பேரனை பார்த்துருந்தா கண்டிப்பா கட்டிக்குவேன்னு ரேவதி சொல்லிட்டு இருந்தா. அவளும் அவ பேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பா.
இருப்பா. இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தணுங்கிறதுக்காக அந்த பரமேஸ்வரி கிழவி சுத்திக்கிட்டே இருந்தா. ரேவதி அப்படி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மகேஷை பத்தி நான் எதுவும் மண்டபத்துல யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். மல்லிகா கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு யாருக்கிட்டையும் சொல்லாம இது வரைக்கும் இருந்துட்டாங்கிறாங்க. சரி மேடம், நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மகேஷை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களாங்கிறாங்க கார்த்தி. என்ன மாப்பிள்ள திடீர்னு பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க? நான் எதுக்கு அந்த மகேஷை கடத்த போறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க. அவன் காணாத போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவன் ஏன் ஓடுனான்னு எனக்கும் புரியல. அவனுக்கு முன்விராத ஏதாவது இருந்து கூட அவன் போயிருக்கலாம்ல. சரி, அதை விட்டுருங்க. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை ரேவதியோட புருஷன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. இந்த மாயா மகேஷை பத்தின விஷயங்கள் எல்லாம் தூக்கி குப்பியில போடுங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லவும் கார்த்தியே டென்ஷனோட வந்து ரூம்குள்ள உட்காடுறாங்க. அங்க ராஜராஜனும் மயில்வாகனும் வந்து என்ன நர்ஸ் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களான்னு வந்து கேக்குறாங்க. டாக்டர் அம்மா, நர்ஸ் இவங்க எல்லாம் பேசினதா பூரா ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த உண்மை தெரியும். கோயில வச்சுதான் அவகிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். அவ தான் இந்த விஷயம் கல்யாணம் முடியிற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டான்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. அத்தை தான் உண்மையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ, இப்படி இருக்கும்போது நீ தான் அந்த பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும் போல இருக்குங்கிறாங்க மயில்வாகனம். காமெடி என்னன்னு கேட்டா, அந்த பாட்டியோட பேரை மட்டும் என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுல தான்ப்பா இவ்வளோ பெரிய காமெடி சீரியஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை, நீங்க இப்படி பேசி பேசியே எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க ராஜராஜன். சரி சரி, நானும் அமைதியா இருக்க ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருக்காங்க மயில்வாகனம். மாப்பிள்ளை, நீங்க எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இத்தனைக்கும் காரணம் தெரிஞ்சேதான் உங்க 2 பேர்த்தையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ராஜராஜன். இல்ல மாமா, அந்த மகேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்து ரேவதி முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க கார்த்தி. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க சாமுண்டீஸ்வரி வந்து மயில்வாகனத்தை கூப்பிட்டு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ராஜாவை ரெடி பண்ணுங்கிறாங்க. சரி அத்திங்கிறாங்க மயில்வாகனம். இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது. இதெல்லாம் நடந்தா நிச்சயமா ரேவதிக்கு இன்னும் கோவத்தை தான் தூண்டும். மாப்பிள்ளை, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ரேவதி கிட்ட நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. மாமா, நீங்களாவது சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஈஸ்வரி சொன்னானா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமாப்ல. நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜனும் அங்க இருந்து போறாங்க. நீ எப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரேவதியை அத்தை எப்படியும் சமாதானம் படுத்திடுவாங்க. உனக்கு ரேவதிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம்ட்டு போறாங்க மயில்வாகனம். ரேவதி சோகமா உட்காந்துருக்கிற பக்கம் ரோஹிணி சுவாதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இருக்க ரொம்ப சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லையில. அவளை ஒரு மனுஷியாவே மதிக்கல. அக்காவை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி அவளை கல்யாணத்துக்கு எல்லாத்துலயுமே சமைச்சிருக்காங்க. அக்காவோட விருப்பத்தை விட அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்குறதுல தான் அம்மா உறுதியா இருக்காங்க. அங்க சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க. என்ன ரேவதி இன்னும் ரெடி பண்ணலையா? 8 to 9 மணிக்கு நல்ல நேரம்னு சோசியர் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே ரேவதியை ரெடி பண்ணி ரூம்குள்ள அனுப்பணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டுட்டு இருந்த ரேவதி பகீர்னு எந்திரிக்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதாமா? என்னோட ஃபீலிங்ஸையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்குன்னு விருப்பம் வெறுப்பம் எதுவுமே இருக்காதாமா? எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குங்கிறத நீங்க நினைக்க மாட்டீங்களா? எங்க வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமாங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நீ என்ன சொன்னாலும் சரி, திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னாலும் அதே வார்த்தை தான் திருப்பி சொல்ல போறேன். என்ன செஞ்சாலும் உன்னோட வாழ்க்கையோட நன்மைக்கு தான் செய்வேன்னு நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க. இதை சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களாமா? எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருதோங்கிறாங்க ரேவதி. இங்க பாரு ரேவதி, வெளி உலகத்துக்கு என்னை பத்தி எப்படி தெரிஞ்சாலும் நான் உங்க எல்லாத்துக்கும் நல்ல அம்மாவா தான் இருந்திருக்கேன். இதை பாருமா, பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு வளர்த்துறவங்க தான் நல்ல தாய்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. இங்க பாரு, உங்ககிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கறக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. முதல்ல ரெடி ஆகுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரோஹிணி சுவாதி இவங்க எல்லாரும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ரோஹிணி, நீ எதுவும் பேசக்கூடாது, அமைதியா நில்லு. யாரும் எதுவும் புரிஞ்சுக்கலன்னு நல்லா தெரியுது. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. ரேவதி, நீ ரெடி ஆகுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, என்னோட விருப்பத்துக்கு மாறா செய்யணும்னு நீங்க முடிவா இருக்கீங்கல்ல. இப்ப என்ன, நான் ரெடி ஆகணும் அவ்வளவுதானே? ரெடி ஆகி வரேன். இந்தாங்க இந்த புடவையில நான் எந்த புடவையை கட்டிக்கிட்டோன்னு ரேவதி கேட்கறாங்க. இதோ இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா, இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த புடவையை கட்டிக்கிறேன்னு சொல்லி ரேவதி எடுத்து வைக்கிறாங்க. ரோஹிணி, சீக்கிரமா ரேவதியை ரெடி பண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு போறாங்க. அப்பா, அம்மாவை சர்வாதிகாரம் பண்றாங்கன்னு சொல்றது கூட தப்பு. அதுக்கு மேல ஏதோ ரொம்ப பண்றாங்க. ரேவதி அக்காவோட விஷயத்துல தான் நினைச்சதுதான் நடக்கணும்னு அம்மா இவ்வளவு உறுதியா இருக்காங்க. அங்க சந்திரா வந்து என்ன அக்கா வந்துட்டு போனாங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. ஆமா, ரேவதியை சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடியாக சொல்லிட்டு போறாங்கங்கிறாங்க. ஓ, அப்படியா சொன்னாங்க? ஆனா இதெல்லாம் அக்கா பேசல. அந்த டிரைவர் தான் அக்காவை இப்படி பேச வைக்கிறான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா எல்லாம் இப்படி அவசரப்பட மாட்டாங்க. அந்த டிரைவர் தான் அப்படியே பொறுமையா அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண வைக்கிறான். அக்காவும் அவனுக்கு ஏத்த மாதிரி துணை போய்கிட்டு இருக்கா. உன் வாழ்க்கையை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் ரேவதி.
என்னமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. மயில் வாகனத்துக்கு ஒரு ஆசை. அங்கே பாட்டி கொடுத்த பாலை நம்மளும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமா? இந்த பாலை குடிச்சாங்கன்னா என் பேத்திக்கும் பேரனுக்கும் புது தெம்பே வந்துடும்னு சொன்னாங்களே. நாமும் குடிச்சா நம்மளுக்கும் அப்படி புது தெம்பு வருமல்ல. இந்த பாலோட தயவுல தான் நமக்கு ரோஹிணிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க போகுதுன்னு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போகிறாங்க. பாலை ருசி பார்க்குறாங்க. ஆஹா, பாட்டி எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களே. எப்படியோ இன்னைக்கு பாட்டியோட தயவுல இன்னைக்கு நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு தான். நீங்கள் தான் பாட்டி எனக்கு தெய்வம். மறுபடியும் இருக்கிற பாலெல்லாம் ரோஹிணிக்கு ஊற்றிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி வந்து அதை என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் அத்தை, ரோஹிணிக்கு பால் எடுத்துட்டு போறேங்கிறாங்க. இங்கே காட்டுங்க பார்க்குறேங்கிறாங்க. அத்தை, இந்த பால் உங்களுக்கு வேண்டாம், வேற எடுத்துட்டு வரேங்கிறாங்க மயில்வாகனம். அந்த பாலை கொடுங்கன்னு சொல்லி மோந்து பார்க்குறாங்க. ஆஹா, மனமே இவ்வளவு நல்லா இருக்கே. எனக்கு என்னமோ இன்னைக்கு இந்த பாலை குடிக்கணும் போல தோணுது. இதை நான் குடிச்சுக்கிறேன். ரோஹிணிக்கு நீங்கள் வேற பால் எடுத்துட்டு போங்கங்கிறாங்க. ஐயோ அத்தை, இது உங்களுக்கு ஒத்தே வராது. தயவு செய்து அந்த பாலை குடிக்காதீங்க, வச்சிருங்கிறாங்க. அட, இந்த பாலுக்கு என்னங்க, இதுவே மனமா நல்லா தூக்கலா இருக்கு. இதுவே நான் குடிச்சுக்கிறேன், நீங்க வேற பால் எடுத்துக்கோங்கங்கிறாங்க. ஐயோ அத்தை, இது மசாலா பால் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நான் நினைச்சேன். மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியல, மசாலா பால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை இன்னைக்கு குடிச்சுக்கிறேன். நீங்கள் வேணா ரோஹிணிக்கு வேறு பால் எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. டம்ளரை பார்க்குறாங்க. எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஐயோ மாமா, இன்னைக்கு உங்கள் பாடு திண்டாட்டம் தான். இருந்தாலும் ரோஹிணியை சும்மா விட முடியுமா? இருக்கிற பாலெல்லாம் ஊற்றிக்கிட்டு போயிடலான்னு சொல்லி மறுபடியும் இருக்கிற பாலை டம்ளரில் ஊற்றிக்கிட்டு போகிறாங்க. யார் கண்ணிலையும் படாமல் கொண்டு போகணுமேனு மறைச்சு மறைச்சு மயில் வாகனம் ரோஹிணிக்காக பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேவதியை நல்ல நேரம் பார்த்து கார்த்தியோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதியும் ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் கார்த்தி பார்த்துட்டு, ரேவதி, நான் உங்ககிட்ட சில உண்மைகள் சொல்லணுங்கிறாங்க. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இவ்வளவு நாளா நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன நோக்கத்தோட வந்தீன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துகிட்ட. அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக நீயும் என் கழுத்துல தாலியை கட்டிட்ட. நீ கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு என்னால போக முடியும். ஆனா என் அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகணும்னு நினைச்சு தான் நான் அமைதியா இருக்கேன். அவங்க கோபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாவோட கோபம் நிறைய பாதிப்பை உண்டு பண்ணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே எங்க அம்மா கோபத்தால தான் எங்க அப்பா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஆனா இவங்க அம்மாவுக்காக இவ எல்லாத்தையும் பொறுத்துக்குவான்னு நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட நெருங்கலான்னு நீ நினைச்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இதோ அலங்காரம் பண்ணின கட்டில் கிடக்குது, நீ கட்டில்ல படுத்துக்கோ. நீ தான் முன்ன மாதிரி டிரைவர் இல்லையே, இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே. உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமல்ல. நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சின்னா தயவு செய்து மகேஷை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படியே இல்லைன்னா அவங்க அண்ணி மாயா கிட்ட ஒப்படைச்சிரு. நீ என் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு நீ செய்ய போற நல்ல விஷயம் இதுதான். இதை ஒண்ணு மட்டும் செஞ்சுடுன்னு கேட்டுட்டு ரேவதி போய் படுத்துக்கிறாங்க. கார்த்தியை பத்தி ரேவதி இவ்வளவு கீழ்த்தரமா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்ல வந்த விஷயத்தையும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. யார் மகேஷை கடத்தி வச்சிருப்பாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கார்த்தி ரேவதிக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே ரேவதி கார்த்தியை பத்தி புரிஞ்சுக்க போறதும் இல்ல. மறுபடியும் சாமுண்டீஸ்வரி காலையில ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி, குளிச்சுட்டு நீயும் மாப்பிளையும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்பதான் கார்த்தி வராங்க. வா ராஜா வா, உங்க அம்மா கிட்ட நான் பேசணும். உங்க அம்மா கல்யாணத்துக்கும் வர முடியல. பாவம், என்னதான் இருந்தாலும் அவங்களோட பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்திருப்பாங்கல்ல. உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் திடீர்னு நடந்துருச்சு. உங்க கல்யாணத்தை உங்க அம்மா நல்லா பார்க்க முடியாம போச்சு. பாவம், அவங்க இங்க வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணட்டும். அப்படி இல்லைனாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல மேடம், அதெல்லாம் வேண்டாம், பாத்துக்கலாங்கிறாங்க. இல்ல இல்ல, நீ போனும் பண்ணி கொடு, நான் பேசியே ஆகணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி உடனே அபிராமி அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி அம்மா கிட்ட சொல்லும்போது, ஏமா நீங்க இங்க வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமான்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நானே அங்க வரேன்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. கார்த்தியை பார்த்ததும் அபிராமி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரேவதி சரியான ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பம் உங்க குடும்பம். எங்க குடும்பத்தோட சம்பந்தம் கேக்குதா? உங்க பையன் அமைதியா இருந்துகிட்டே என் கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டான். எங்க அம்மா சொன்னதுக்காக நான் சம்மதிச்சேனே தவிர என்னால ஒரு நாளும் உங்க பையனை என் புருஷனை ஏத்துக்க முடியாது. அபிராமி அம்மாவும் கார்த்தியும் ரேவதி தரமில்லாம பேசிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மாவுக்கு சரியான கோவம் ஆத்திரம் வந்ததும், ரேவதி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கே தெரியுமா? என்ன எது வேணாலும் பேச, ஆனா என் பையனை எது பேசுறதுக்கும் யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. என் பையன் எவ்வளவு பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்றான் தெரியுமா? ஏழையா இருந்தா அவ்வளவு வேலைக்காரமா போச்சா உனக்கு? ஆபீஸ்ல என் பையனை பாக்குறதுக்காக எத்தனை பேர் கியூல காத்திருக்காங்க தெரியுமா? இப்படி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க அபிராமி. அடுத்தது என்ன நடக்குதுன்னு